இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். மத்தேயு 18:15. ஒரு நிறுவனத்தின் மேலாளர் பதவி உயர்வின் காரணமாக வேறு ஒரு இடத்திற்கு மாற்றப்பட்டார். அவருடைய காலத்தில் அந்த நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடைந்திருந்தது. எனவே அவருக்கு நிறுவனத்தின் சார்பாக பிரிவு உபச்சார விழா ஒழுங்கு செய்யப்பட்டது. அந்த நிறுவனத்தின் அனைத்து பணியாளர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அநேகர் மிகுந்த கண்ணீருடன் அவரை குறித்து பல நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொண்டனர். அவரது இடத்தில் புதிதாக பதவியேற்க இருந்தவர் மிகுந்த ஆச்சரியத்துடன் அவரிடம், உங்களால் எப்படி இத்தனை சிறப்பாக எல்லோருடைய மனங்களையும் கவர்ந்து கொள்ள முடிந்தது? இதன் ரகசியம் என்ன என்று கேட்டாராம். அதற்கு அந்த மேனேஜர், நான் சிறுவனாக இருந்த போது ஒரு நாள் என் அப்பாவிற்கு மதிய உணவை எடுத்துக்கொண்டு அவரது நிறுவனத்திற்கு சென்றேன். அப்பொழுது என் அப்பா அவர் அறியாமல் ஏதோ ஒரு சிறு தவறு செய்ததினால் அவருடைய மேலாளர் எல்லா பணியாளர்களின் முன்பாக அவரை அதிகமாக கடிந்து கொண்டிருந்தார். என்னுடைய அப்பாவோ மிகவும் கூனி குறுகி போய் நின்று கொண்டிருந்தார். நான் ஒரு நாளிலே உயரும் போது இந்த மேனேஜரை போல நான் நடந்து கொள்ளக்கூடாது என்று அன்றைக்கு நான் என் மனதில் ஒரு தீர்மானம் செய்தேன். இந்த நிறுவனத்தில் எனக்கு கீழே அநேகர் பணியாற்றுகின்றனர். அவர்களில் சிலர் தவறுகளை செய்வது உண்டு. அப்பொழுதெல்லாம் நான் அவர்களோடு தனிப்பட்ட விதத்தில் அழைத்து பேசுவேன். அவர்களின் தவறுகளை அவர்களுக்கு புரிய வைப்பதோடு அதிலிருந்து அவர்கள் மீண்டு வரவும் உதவிகளையும் செய்வேன். அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவதோடு மிகவும் உற்சாகமாக தங்களுடைய வேலைகளை அவர்களாகவே கடினமாக செய்து வருகின்றனர். ஆகவே அவர்களும் நானும் நம் நிறுவனமும் உயர்ந்திருக்கிறது என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு சிறுவன் தன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடம், அவன் எடுத்த தீர்மானம் அவனுக்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கே ஆசீர்வாதமாக மாறியது. நாமும் நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒரு சில ஜூனியர் மாணவர்கள் தங்கள் சீனியர் மாணவர்களிடம் அனுபவித்த ராகிங் போன்ற கொடுமைகளை தாங்கள் சீனியர் ஆனவுடன் ஜூனியர் மாணவர்களுக்கு அதே துன்பங்களை கொடுத்து துன்புறுத்துவார்கள். சில மருமகள்கள் தங்கள் மாமியாரால் அனுபவித்த கொடுமைகளை தாங்கள் மாமியாரானதும் தங்கள் மருமகள்களுக்கு கொடுப்பார்கள். அப்படி அல்ல, நாம் நல்ல தீர்மானங்களை நம் வாழ்வில் எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும் மனம் திரும்பாத பாவங்களை குறித்து எச்சரிப்பு விடுவிக்கும்படி அவர்களுக்கு வலியுறுத்தினார். ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்த விசுவாசிக்கு அவருடைய பாவத்தை தாழ்மையுடனும் தனிப்பட்ட விதத்திலும் ஜெபத்தோடு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று இயேசு குறிப்பிடுகிறார். அவர் மனம் திரும்பினால் அவருக்கான பிரச்சனை நீங்கி உறவு புதுப்பிக்கப்படும். பாவம் செய்த அந்த நபர் மனம் திரும்பாவிடில் அந்த பிரச்சனையை சபையின் முன்னிலையில் கொண்டு வர வேண்டும். தவறிழைத்தவர் தன் தவறை குறித்து மனம் வருந்தாத பட்சத்தில் அவர்களை சபையை விட்டு வெளியேற்ற வேண்டும். ஆனாலும் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க தவறக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாய் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மனம் திரும்பாத பாவங்களை மென்மையாகவும் நேர்மையாகவும் அன்புடனும் எச்சரித்து பரலோக தேவனிடத்திலும் மற்ற சக விசுவாசிகளிடத்திலுமான அவர்களின் உறவை புதுப்பிக்க பிரயாசப்படுவோம். இயேசு அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். எனவே தாழ்மையோடும் அன்புடனும் யாவரிடமும் கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்துவோம். மற்றவர்கள் பாவத்தில் விழுவதை நாம் பார்க்கும்போது அவர்களை அன்புடன் எச்சரிக்கும் அளவுக்கு அவர்களை அதிகமாய் நேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்கள் துன்புறுத்தப்படும் போது கத்தாவே அதே துன்பத்தை மற்றவர்களுக்கு கொடுக்காதபடி கத்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர் இந்த தாழ்மையான குணத்தோடு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே எங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த அப்படிப்பட்ட சுபாவத்தை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. இந்த கடினமான கத்தாவே காரியத்தை ஆண்டவரே கிறிஸ்துவினிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே எங்கள் பகைவர்களை நேசிக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.